அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இன்ட்ராடே கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கான டீட்டெயில் டாபிக்ஸு இதுதான். அது வந்து வருகிற 13th ஈவினிங் ஆர் 14th ஈவினிங் இருக்கும். ஸ்டார்டிங் கிளாஸ் மட்டும். மற்ற கிளாஸஸ்லாம் வீக் டேஸில் இருக்கும். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு நாட்களில் இருக்க மற்ற கிளாஸஸ்லாம். ஓகேங்களா? இதனுடைய டீட்டெயில் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. யாருக்காவது மெசேஜ் வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருந்தோம்? 25,200 கால். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் சொல்றோம். ஓகேங்களா? ஆனா அதை வைத்து நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். அது ஒரு அடிஷ்னல் டூல் தான். சும்மா நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக தான் இதை கொடுக்குறோம். இதை வச்சுன்னா நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? அதுக்கு எந்த சைக்கை சூஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும், சைக்கை எப்படி கொண்டு வரணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், எல்லாம் நிறைய இது இருக்கு. ஓகேங்களா? நான் கொடுக்கறது சிந்திக்கணும். நீங்க ஆப்ஷன் பையருங்கிறது மாற்றி சிந்திச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல ட்ரேட் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னைக்கு 0 to ஹீரோ கால் எவ்வளவு அழகான 0 to ஹீரோ கால் கிடைச்சதுன்னு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மார்க்கெட் நிஃப்டி வெறும் 50 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நம்மளுக்கு 0 to ஹீரோ கால் எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு இதுமே 5 மடங்கு, 5 times 6 times மல்டிபிள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து அந்த டைமிங்ல அந்த பிரீமியம் அந்த விலையில மட்டும்தான் வாங்கணும். 0 to ஹீரோ கால்னா போய் மொத்தமா போய் எல்லாம் வாங்கக்கூடாது. அதுக்காக அது வரும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காகவே. அதுதான் மேக்ஸ். நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் அணுகிறோம். ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இது அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? 25,200 கால் 52 rupees பிலோல இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? டவுன் ஆயிருக்கும். சரி, இங்க நான் அதை சொல்லியிருக்கேன். ஒரு விலையில வந்து அது திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் போகும். அதே மேலே போனாலும் ஒரு விலையில திரும்பணும், அதே டைரக்ஷன் போகணும். இங்க இருந்து திரும்பினவரு ஏன் இங்க போனாரு, போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் வந்துட்டாரு? இதுக்கான கேள்விக்கான விடைகளை நீங்க தேர்ந்தெடு கண்டுபிடி. அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, ஸ்மார்ட் டிசைடர் இது நம்ம கிளாஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இது ஒரு நம்ம tradingview.comல இண்டிகேட்டரை எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல கொடுக்குறோம். பப்ளிக்கும் இப்போ இது மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கேட்கறவங்களுக்கு பர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல. இதனுடைய ரூல் வந்து இன்டிசிஷன் கேண்டில் எது ஃபார்ம் ஆகுதோ அதை மட்டும் IN லோ மார்க் பண்ணி 1 minute மார்க் பண்ணணும். இன்ட்ராடேக்கு 5 minute கன்வெர்ட் பண்ணிடணும். அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 minutes க்ளோசிங் பேஸ்ல அந்த என்ட்ரியை எடுக்கணும். நான் வந்து 1 minute போனேன்னா இன்னும் டைம் ஆகும், போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. 5 minutes நான் ஷோ பண்றேன். 5 minutes இண்டிஷன்ல காலில் இங்க வந்திருக்கு இண்டிஷன், எகைன் ஒரு இண்டிஷன், அங்கதான் மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க காலில். சிம்பிள். புட்ல இண்டிஷன் வந்திருக்கு, இதுக்கு மேல இருக்க வரைக்கும் அப் சைடு, அது கீழே வந்தோடனே டவுன் சைடு. அவ்வளவுதான் மார்க்கெட். சிம்பிள். IN லோ மார்க் பண்றோம், 15 minutes கன்வெர்ட் பண்றோம் 5 minutes. 1 minute இங்கே பாட்டம்லேயே நமக்கு கிடைச்சிருக்கும் என்ட்ரி. பாட்டம்ல இங்கே கிடைச்சிருக்கும், இங்கே செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. 1 minute இங்கேயும் செல் என்ட்ரி கிடைச்சிருக்கும். அப்போ பை எங்க எடுக்கணுன்றதுக்கான என்ட்ரிஸ் காலையிலேயே உங்களுக்கு அந்த டைம்ல கிடைச்சிருக்கும். நீங்க இன்ட்ராடே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் மட்டும் நான் 5 minutes ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் அவைலபிள் இல்லைங்க. நான் வந்து வெளியில போறேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதனால என்னால நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. முடிந்தால் பார்க்குறேன். இதில் டெலிகிராமில் வேணா ஏதாவது டைம் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.